Hi guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 4 ப்ராப்ளம் சால்விங். இது வந்து கிளாஸ் 11ஓட சிலபஸ். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது என்ன, இங்க ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் லைக் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இன் ப்ரோக்ராமிங். அதுதான் நம்ம எங்க ப்ராப்ளம் சால்விங்னு சொல்றோம். ஃபைன். ஸோ ப்ராப்ளம் சால்விங் சைக்கிள் அப்படிங்கிறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அண்ட் அனலைஸ் த ப்ராப்ளம். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து மேத்ல ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சம்மை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ரீட் பண்ணி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன ஃபார்முலா அதை யூஸ் பண்ணணும், எது என்ன கண்டுபிடிக்க போறோம். ஆல் திஸ் வி ஆர் ஐடென்டிஃபைங் அண்ட் அனலைசிங், ரைட்? அதுதான் இங்க ஐடென்டிஃபை அண்ட் அனலைஸ் த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் டு ஃபைண்ட் இட் சொல்யூஷன் we are going to develop the algorithm for the solution. அல்காரிதம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை, அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு அல்காரிதமை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் கோட் த சொல்யூஷன். சின்ஸ் வி ஆர் லேர்னிங் அபவுட் சோர்ஸ் கோட், ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்விங் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அல்காரிதம் எழுதினதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம கோட் எழுதணும். கோட் இஸ் நத்திங் பட் ஹியர் தட் இஸ் சோர்ஸ் கோட். அதுக்கு என்ன லாங்குவேஜ்ல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோமோ அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து சோர்ஸ் கோட எழுதணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் டீபக் த கோட். டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, நம்ம எழுதின கோட் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரேண்டம் இன்புட் கொடுத்து செக் பண்ணணும். அதுக்கு பேர் தான் டெஸ்ட். சப்போஸ் இப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படிங்கும் போது நான் ரேண்டமா பிரின்சிபல் அமௌண்ட், அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து போட்டு ரேண்டமா நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதை 100 டிவைட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும், ரேண்டமா இன்புட் கொடுத்து இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். சப்போஸ் இது கரெக்டா ஒர்க் ஆகல, கரெக்டான அவுட்புட் நமக்கு வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை டீபக் பண்ணணும். பக் அப்படின்னா என்ன, எரர். ஓகே, அப்ப டீபக்கிங் அப்படிங்கிறது என்ன, ரெக்டிஃபையிங் த எரர். debugging is rectifying the error. ஸோ நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு எப்போ தெரியும், டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். சிம்பிளி ஒரு கோடை எழுதி அதை நான் வந்து ஒரு எனக்கு ஒரு என்னோட கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கோடை எழுதிட்டு டேரக்டா அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது. சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி டேரக்டா அவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது. அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதான் நான் ஒழுங்கா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஆல் டைப் ஆஃப் இன்புட்ஸ். சப்போஸ் இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ ப்ரோக்ராம் ஃபார் பில்லிங் பர்பஸ், ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா டேட்டாவை ஆட் பண்றதுல இருந்து கரெக்டா பில் பண்றதுல இருந்து அது கரெக்டா பில் போகும்போது அந்த குவான்டிட்டியை சப்ராக்ட் பண்ணிக்குதா ஸ்டாக் ஐட்டம்ல, இவ்வளோத்தையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஃபைன். ஸோ இதெல்லாம் எங்க வரும்னா டெஸ்டிங்ல வந்துடும். அண்ட் தென் அங்க அது வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை டீபக் பண்ணணும். ஃபைனலி இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன் இட். இட்ஸ் நாட் ஓன்லி டெலிவரிங். நான் ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றேன், அதை டெலிவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அதை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அது நம்ம வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது போட்டு வச்சுப்பாங்க, டியூரேஷன் போட்டு வச்சுப்பாங்க. அந்த டியூரேஷன் வரைக்கும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நான் ஏதாவது புதுசா டேட்டா ஆட் பண்றேன், இல்ல என்னோட சாஃப்ட்வேர்ல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் நான் திரும்ப அந்த யூசர் நம்ம கிட்ட வரும்போது என்ன பண்ணணும், நம்ம அதை அப்டேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் சைக்கிள். சைக்கிள்னு சொல்லிட்டோம், அந்த சைக்கிள் எப்படி டிரா பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் analyze the problem. M is missing here, so spelling, there's a spelling mistake, it is problem. And then designல என்ன வருது, find the solution and develop the algorithm. இங்க finding the solution அப்படிங்கிறது என்னன்னா, சப்போஸ் இப்ப நம்ம வந்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் வந்து 5+6 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஜென்ரலா என்ன பண்ணுவோம், இதே நம்ம ரெண்டு டைப்பா ஆட் பண்ணலாம். ஒன்னு 5 6 டேரக்டா ஆட் பண்ணி 11 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 5+5 10 பிளஸ் அதோட ஒன்னு, ஓகே, இந்த மாதிரி 11 கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் டு ஆட் டூ நம்பர்ஸ் எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அப்போ எல்லா ப்ராப்ளம்க்கும் கண்டிப்பா மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுல எது ஈஸியா அண்ட் ஃபாஸ்டா நம்மளால சொல்யூஷனை ரீச் பண்ண முடியுது, ஓகே, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுல எனக்கு இது ஈஸியா இருக்கும், உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஓகே, அப்போ அஸ் அ ப்ரோக்ராமரா எனக்கு இந்த மல்டிபிள் சொல்யூஷன்ல எந்த சொல்யூஷன் எனக்கு ஈஸியா இருக்கு, எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாவும் இருக்கணும், அதே டைம் ஃபாஸ்டாவும் இருக்கணும். ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால நான் எக்ஸ்ட்ராவா ஸ்டெப் போட்டுக்கிட்டே போகக்கூடாது. ஓகே, அண்ட் இட் ஷுட் பி ஃபாஸ்டர் ஆல்சோ. அப்ப அந்த மாதிரி ஒரு பெட்டர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் இங்க வந்து ஃபைன் சொல்யூஷன் அப்படிங்கறத மீன் பண்ணுது.
நெக்ஸ்ட் கோடிங், கோட் த சொல்யூஷன். டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அல்காரிதம் எழுதினதுக்கு அப்புறம் அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம வந்து சோர்ஸ் கோட் எழுதணும், ப்ரோக்ராம் எழுதணும். அந்த ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணி டீபேக் பண்ணணும். அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது, கரெக்டா டீபேக் பண்ணாலும் என்னோட ப்ரோக்ராம் ஒழுங்கா ஒர்க் ஆகல, இந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அனலைஸ் பண்ணணும். ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் இஸ் ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் சைக்கிள். நெக்ஸ்ட், சப்ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் சைக்கிள். இப்போ நம்ம இங்க சப்ஸ்டெப்ஸ்ன்னு எதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு இப்போ நம்ம இங்க 4 சைக்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, அது ஒன்னொன்னுக்கும் ஒரு சப்ஸ்டெப் இருக்கு. அனலைஸ் த ப்ராப்ளம். அனலைஸ் த ப்ராப்ளம்ல வி ஹாஸ் 2 சப்ஸ்டெப்ஸ். ஒன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் வெல், அதுக்கப்புறம் அனலைஸ் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்றது தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை நான் என்னெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும், யோசிக்கணும். அண்ட் தென் டெவலப்பிங் த அல்காரிதம்ல திங்க் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன். ஆஸ் ஐ செட், எவ்ரி ப்ராப்ளம் ஹேவ் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ், அதெல்லாம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோ மாடுலர் அப்ரோச் வைல் டிசைனிங் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சொல்யூஷன். அதுதான் சொன்னேன். ஸோ 2 நம்பரை ஆட் பண்றதுக்கே நமக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ இதுல எது ஃபாஸ்ட், எது ஈஸி அப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்டெப். ஓகே. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஆபரேஷன் ஃபார் சொல்யூஷன், என்ன பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோடிங். கோடிங்ல நமக்கு வந்து கோட் த ப்ரோக்ராம் யூசிங் அப்ரோப்ரியேட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, நம்ம வந்து வில் ஸ்டடி லேட்டர். டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங், இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப். ஸோ டெஸ்ட், டீபக் யுவர் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் யுவர் டாக்குமெண்டேஷன். வாட் இஸ் திஸ் டாக்குமெண்டேஷன்? வென்எவர் யூ ப்ரிப்பேர் அ ப்ராஜெக்ட், யூ ஆர் சப்போஸ் டு சப்மிட் த டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன்ல என்ன இருக்கணும்? இன்ட்ரோடக்ஷன் அபவுட் யுவர் சாஃப்ட்வேர், அதுக்கு என்னெல்லாம் வந்து ஹார்ட்வேர் தேவைப்படும். இப்போ உன்னோட சாஃப்ட்வேரை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன. ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து என்னெல்லாம் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகே, அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும் அப்படிங்கறத அந்த ப்ரோக்ராம் எங்க போடணும். அண்ட் தென் ரெஃபரன்சஸ், எதெல்லாம் ரெஃபர் பண்ணி நான் இதை எடுத்தேன். இதெல்லாம் வந்து ஜென்ரல் ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டே வாங்குறோம், அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது அது கூட மேனுவல் வருது இல்லையா, அதுதான். ஸோ எந்த மாடியூல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, மாடியூல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ், எந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த வீட்டில் நார்மலாகவே ஒரு ஒயரிங் பண்றாங்க. அப்போ ஒயரிங் பண்ணும்போது என்ன தெரியணும் நமக்கு, எந்த ஸ்விட்சை போட்டா எங்க லைட் எரியுது, அப்போ இந்த ஸ்விட்ச்ல இருந்து இந்த லைட்டுக்கு எங்க கனெக்ஷன் போயிருக்குன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் நாளைக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தா நம்மளால அதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது மேனுவல் வர்ற மாதிரியே தான் அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்றதுதான் வந்து ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சப்ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் சைக்கிள். ஓகே. அண்ட் ஃபைனலா நம்ம கிட்ட இருக்கிறது இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன். கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் மெயின்டைன் த ப்ரோக்ராம். அதை நம்ம வந்து ஃபார் அ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீரியட் நம்ம என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட், ப்ராப்ளம் சால்விங் யூசிங் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு பெரிய ப்ராப்ளம் குட்டி குட்டி குட்டியா கட் பண்றது. டீகம்போசிஷன்னாலே பார்ட் பார்ட்டா பிரிக்கிறது, அதுதான் டீகம்போசிஷன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் சின்ன சின்னதா டிவைட் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம்க்கும் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஹோல் ப்ரோக்ராம்க்கு நமக்கு வந்து ஈஸியா சொல்யூஷன் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களை வந்து ஒரு கால்குலேட்டருக்கு ப்ரோக்ராம் எழுத சொல்றேன். ஓகே. அப்ப என்ன பண்ணணும், கால்குலேட்டர்ல நீங்க வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், பட்டன்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்ட் ஒன்று இருக்கணும், இன்புட் கொடுக்கறதையும் அவுட்புட் கொடுக்கறதையும், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ்க்கான பட்டன்ஸ் இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க். இப்ப இந்த நம்பரை பிரஸ் பண்ணா அடிஷன் நடக்கணும், இந்த இதை பிரஸ் பண்ணா சப்ராக்ஷன் நடக்கணும். அப்ப இது எல்லாமே என்ன, இது எல்லாமே எனக்கு கால்குலேட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரோக்ராம். ஓகே. அதுல அடிஷன் ஒரு குட்டி ப்ரோக்ராம், சப்ராக்ஷன் ஒரு குட்டி ப்ரோக்ராம், மல்டிப்ளிகேஷன் ஒரு குட்டி ப்ரோக்ராம், டிவிஷன் ஒரு குட்டி ப்ரோக்ராம். ஓகே. இப்ப இது எல்லாமே இங்க கிளியர்னு ஒண்ணு இருக்கும், சீன் ஒண்ணு இருக்கும். அப்போ அதை பிரஸ் பண்ணா கிளியர் ஆகணும். ஓகே. அப்போ இந்த பெரிய ப்ராப்ளமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸா டிவைட் பண்ணிருக்கோம். அப்போ இது எல்லா ப்ராப்ளம்க்கும் நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட இந்த பெரிய ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். திஸ் இஸ் வாட் கால்ட் ப்ராப்ளம் டீகம்போசிஷன். We are going to break down the big or complex problem into smaller sub process so that it is easy for us to find solutions for the bigger problem. Okay. So decomposition la ennalam பண்ணுவோம் அப்படின்னா, first dividing a task into a sequence of subjects, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையிங் எலமெண்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ். இப்போ நான் ஒரு பெரிய ப்ரோக்ராமை குட்டி குட்டியா பிரிச்சிருக்கேன். இப்போ இதுல ஒண்ணு என்னோட இந்த குட்டி குட்டியா பிரிச்சேன் இல்லையா, இதுல இன்னும் எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா அதை நம்ம இன்னும் 2 டிவைட் பண்ணணும். ஃபைன். ஸோ பிக் ப்ராப்ளம் பார்ட்
பார்ட் ஆஃப் ப்ராப்ளம் 1, அதை நான் இன்னும் 2 சப் ப்ராப்ளமா பிரிக்கிறேன். செகண்ட் சப் பார்ட்டை என்ன பண்றேன், அதை இன்னும் சப் ப்ராப்ளம்ஸா பிரிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 சப் ப்ராப்ளம்க்கும் நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். சேம் கோஸ் ஹியர். அண்ட் தென் இந்த 2 பார்ட்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட பிக் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். எதுக்கு இந்த மாதிரி டீகம்போஸ் பண்ணணும்? Decomposing a problem into smaller subprograms is important because large problems disproportionately harder to solve than smaller problems. இப்ப நமக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை வந்து சாதாரண விஷயத்த கூட ரொம்ப பெருசா அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை ரொம்ப பெருசா நினைச்சிருவோம். பட் ஆக்சுவலா அது ஒரு சின்ன விஷயம் தான். அப்போ நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்கு, பெருசு அப்படின்னாலே கஷ்டம்னு இருக்கு. அப்ப அதை குட்டி குட்டியா ஆக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸியர். ஓகே, அதனால எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்மால் ஸ்மால் ப்ராப்ளமா ஆக்கிட்டு அதுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ அது முடிஞ்சிச்சு டீகம்போசிஷன். நெக்ஸ்ட் நம்ம எங்க வரும், அல்காரிதம்க்கு வரும். வாட் இஸ் திஸ் அல்காரிதம்? Algorithm is the set of rules that defines a particular problem can be solved in finite number of steps, which is known as algorithm. So இது வந்து ஒரு set of rules for any problem and it should have a finite number of steps. இப்போ நான் வந்து உங்களை வந்து ஒரு காஃபி போட சொல்றேன். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்துப்பீங்க. என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெசல் வைக்கணும், வெசல்ல வாட்டர் ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் காஃபி பவுடர். ஓகே, காஃபி பவுடர் போட்டு அதை பாயில் பண்ணணும். அண்ட் தென் ஓகே, திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் டூயிங் இட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அதில் மில்க் ஆட் பண்றோம், சுகர் ஆட் பண்றோம், என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் எடுத்தோமோ அதெல்லாம் ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபைனலி வில் கெட் அ காஃபி. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ காஃபி. இதை நான் எல்லாத்தையும் ஒரு நம்ம வந்து ஒரு ரெசிபி சேனல் பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அவங்க அப்படியே சொல்லிடுவாங்க. இதே ஒரு வெப்சைட்டா இருக்கு, அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டெப் 1 இதை பண்ணுங்க, ஸ்டெப் 2 இதை பண்ணுங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அல்காரிதம்னு சொல்றோம். ஓகே, ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஈச் விச் மே ரெக்வயர் ஒன் ஆர் மோர் ஆப்ரேஷன். அப்போ ஒரு ஸ்டெப்லயும் நமக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், ஒரு ஒர்க் நடக்கும். அண்ட் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அல்காரிதம்னு சொல்றோம். குட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரெசிஷன். அதாவது that are precisely stated or defined. எக்ஸாக்டா என்ன சொல்லணுமோ அதை டைரக்டா சொல்லிடணும், சுத்தி வளைச்சி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. டைரக்டா யூ ஆர் கமிங் டு த பாயிண்ட். அதுக்கப்புறம் யூனிக்னஸ், ஒரு ரிசல்ட்லயும் வர்ற வேல்யூஸ் வந்து இட் இஸ் ஒன்லி டிபெண்ட் ஆன் த இன்புட் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் த ப்ரெசீடிங் ஸ்டெப்ஸ். ஏற்கனவே இருக்கிற ஸ்டெப்ஸோட ரிசல்ட்டா இருக்கணும். அதுக்கு அப்படி இல்லைன்னா அது வந்து இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, ஃபைனைட்னஸ், எல்லாமே எல்லா அல்காரிதமும் கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகணும். ஓகே, அண்ட் தென் இன்புட், த அல்காரிதம் மஸ்ட் ரிசீவ் சம் இன்புட், அந்த இன்புட்டை வச்சு தான் அது ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அவுட்புட் இஸ் நத்திங் பட் ப்ரொடியூசிங் த ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே இருந்தாதான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு குட் அல்காரிதம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா த இன்புட் டு பி டேக்கன் ஃப்ரம் த யூசர், ப்ராசஸிங் ஆர் கம்ப்யூட்டேஷன் டு பி பெர்ஃபார்ம் டு கெட் த ரிசல்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் வாங்கணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் இல்லை கம்ப்யூட் பண்ண போறோம், அதாவது கேல்குலேஷன் தான் இங்க நம்ம கம்ப்யூட்டேஷன் சொல்றோம். அதுக்கப்புறம் த அவுட்புட் டிசைட் பை த யூசர், யூசருக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். எல்லா அல்காரிதம்லயும் இந்த 3 ஸ்டெப்ஸ் இஸ் கம்பல்சரி, 3 ஸ்டெப்ஸ் ஆர் கம்பல்சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் காஃபிக்கு ஒரு அல்காரிதம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ ப்ரொசீஜரா ப்ரோக்ராமிங்க்கு நம்ம ஒரு அல்காரிதம் பார்க்கலாம். இதுக்கு என்ன அல்காரிதம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பர் கொடுக்க போறாங்க, அந்த நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஆல் யோர் அல்காரிதம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் த ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலா ஸ்டெப் 1 நமக்கு என்னவா தான் இருக்கணும், ஸ்டார்ட்டா தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 1 மஸ்ட் பி ஸ்டாப். ஸ்டெப் 2 தான் இன்புட் அ நம்பர், ஒரு நம்பரை வாங்கணும், அதை நம் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 கம்ப்யூட் நம் ஸ்டார் நம், விச் மீன்ஸ் இதுதான் வந்து ஸ்கொயர். ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஸ்கொயர். ஆர் இது இன்னும் நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ல எப்படி எழுதலாம், நம் டபுள் ஸ்டார் 2. ஏன்னா பைத்தான்ல டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ட்.
ஓகே, அதனால அதை நம்ம நம் டபுள் ஸ்டார் 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். நம்மங்கிற வேரியபிள் ஹோல்டிங் ஆர் இன்புட். ஓகே, கம்ப்யூட் பண்ண ஆன்சர் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? ஸ்கொயருங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் தென் பிரிண்ட் தட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஸ்டெப் 5 இஸ் ஸ்டாப். இவ்வளவுதான். this simple. Whatever you are going to do, that you are going to write as a statement. என்ன பண்ண போறோமோ ப்ரோக்ராம்ல அது ஸ்டேட்மெண்டா எழுத போறோம். அவ்வளவுதான் அல்காரிதம். நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது என்ன? கிராஃபிக்கல் ஆர் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். நான் ஒரு அல்காரிதம் எழுதிட்டேன், அதை படிச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு, புரிய கஷ்டமா இருக்கு, இல்ல இட் டேக்ஸ் டைம் அப்படிங்கறனால நான் அதை என்ன பண்ண போறேன்? அது ஒரு கிராஃபா போட போறேன். ஸோ எப்பவுமே நமக்கு வந்து படிக்கிறத விட பிக்சரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி. ஓகே, அதனால தான் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். தட்ஸ் வாட் கால்ட் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் இஸ் a diagram made up of boxes, diamonds and other shapes connected by arrows. ஸோ இது என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு, இது எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள்ஸ் தான் நம்ம ஷேப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவல் ஷேப். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் யூஸ் பண்றோம். எண்ட் அப்படின்னு நம்ம இங்க சொல்றது ஸ்டாப். அல்காரிதம்ல நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட், லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டாப். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த சிம்பிள். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as a terminator symbol. Next one is rectangle. Rectangle is for process. We also call this as action symbol. Process அப்படிங்கிறது என்ன? நம்ம கம்ப்யூட் பண்றோம், கால்குலேட் பண்றோம், இந்த இடத்துலலாம் நம்ம இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டைமண்ட். திஸ் இஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங். இதை நம்ம எங்கன்னு சொல்லுவோம்? பிரான்ச்சிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டூ பிரான்ச்சஸ் வரப்போகுது, நம்மளோட ஃப்ளோ வந்துட்டே இருக்கு. ஓகே, நான் எஸ் ஆர் நோ அப்படின்னு ரெண்டா பிரிக்க போறேன் அப்படின்னா அங்க நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ண போறோம். அந்த இடத்துல நான் ஒரு டெசிஷன் எடுக்க போறேன். அந்த டெசிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு ஒர்க் பண்ண, ஃபால்ஸா இருந்தா ஒரு ஒர்க் பண்ண அப்படின்னு பிரான்ச்சா நம்ம அல்காரிதம் ஃப்ளோ சார்ட்டை ரெண்டு பிரான்ச்சா பிரிக்க போறோம். அப்படிங்கும்போது வில் யூஸ் திஸ் டெசிஷன் பாக்ஸ். நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் பாக்ஸ், தட் இஸ் parallelogram. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா சிம்பிள்னு சொல்லுவோம். ஏன்னா இன்புட் நம்ம வாங்கும் போதும் அவுட்புட் நம்ம கொடுக்கும்போது எதை தான் இன்புட்டாவும் அவுட்புட்டாவும் கொடுக்க போறோம் அப்படின்னா டேட்டாவை தான் கொடுக்க போறோம். ஸோ parallelogram will be used for getting the input and displaying the output. And finally we have arrow, which is a connector. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பாக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து arrow யூஸ் பண்றோம். I have a flow chart to add two numbers. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? ஓவல் ஷேப், அதனால அதை ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கெட் A and B, அது வந்து இன்புட் வாங்குறோம், அதனால அது parallelogram. அதுக்கப்புறம் C is equal to A plus B, this is process. And இது என்னது? Input. And then next ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? C-ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்றோம்? C-ய பிரிண்ட் பண்றோம். அப்ப இது அவுட்புட். And then stop. This is very simple. Start, get the input, do the process, print the output, stop. That's it. Okay. So next, flowchart to determine the larger of two numbers along with the algorithm. நான் algorithm கொடுத்திருக்கேன், flowchartம் கொடுத்திருக்கேன். Okay. So first algorithm எதெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம்? read two numbers. Let's call them as num1 and num2. ரெண்டு நம்பர் நான் வாங்குறேன். read in the sense I am getting it from the user. num1 num2ல நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் num1 greater than num2 இருந்துச்சு அப்படின்னா num1 is larger-ன்னு print பண்ண சொல்றேன். if அந்த வேர்ட் இங்க முக்கியம். அதர்வைஸ் num2 தான் greater than num1 இருந்ததுன்னா நம்ம என்ன print பண்ண போறோம்? num2 is greater-ன்னு print பண்ண போறோம். and then end. இங்க end-ம் யூஸ் பண்ணலாம், ஸ்டாப்பும் யூஸ் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட்லி நம்ம ஸ்டாப் தான் கொடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அல்காரிதம் டு டிட்டர்மைன் எந்த நம்பர் வந்து லார்ஜர் நம்பர் அப்படிங்கிறதுக்கான அல்காரிதம். இதை நம்ம ஃப்ளோ சார்ட்டா போடணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங்லாம் இங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்றோம், ரெண்டு நம்பரை ரீட் பண்றோம், இதுதான் டெசிஷன் பாக்ஸ். இஃப் A is greater than B, இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா print A is big அப்படி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோமோ அதை இங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். எல்ஸ் இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க எஸ் ஆர் நோ போடலாம், அப்படி இல்லைன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸும் போட்டுக்கலாம். போத் ஆர் கரெக்ட், பட் யூ மஸ்ட் நீட் டு மென்ஷன் தட். ஓகே, ஸோ print A அப்படி இல்லைன்னா print B and then finally it should stop. This is how you will have to connect it. ஓகே, ஸோ டெசிஷன் பாக்ஸ்ல இருந்து இந்த பக்கம் போயிட்டு கடைசியா என்ன பண்ணும்? ஸ்டாப்புக்கு அது வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் drawing a flow chart to determine the largest of
two numbers. Fine. Next, I have an algorithm using looping statements. ஓகே, ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? திரும்ப திரும்ப நம்ம வந்து சாங்லாம் லூப் மோட்ல போடுவோம் அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அப்ப அது வந்து திரும்ப திரும்ப ஒரே ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்க அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டார்ட் பண்றோம். I'm assigning sum is equal to 0, x is equal to 1, x is less than or equal to n, capital N, until x is less than or equal to capital N. அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா sum is equal to sum plus x. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், திரும்ப இங்க வரும் and it will check the condition again. ஓகே, இப்போ இது ஃபால்ஸ் ஆச்சு. எப்போ ஃபால்ஸ் ஆகும்? x is not less than or equal to n இருக்கும்போது இது ஃபால்ஸ் ஆகும். அப்போ ஃபால்ஸா இருக்கும்போது என்ன பண்ணும்? it will display the sum. ஓகே, ஸோ இதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஃப்ளோ சார்ட் போடும்போது இப்படிதான் போடணும். ஆல்வேஸ் ஃப்ளோ சார்ட் வந்து வெர்டிகலா தான் இருக்கணும், டயக்னலா போடக்கூடாது. சில பேர் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க வந்து ட்ரூவா இருந்தா இதை பண்ணு, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபால்ஸா இருந்தா இங்கேயே இன்னொரு டைமண்ட் போடுவாங்க. இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. யூ ஷுட் கம் டவுன். ஃபால்ஸா இருந்தா இப்படி எல் ஷேப்ல ஒன்று போட்டுட்டு இங்க ட்ரூ ஃபால்ஸ், இங்க மறுபடியும் ட்ரூ ஃபால்ஸ். இட் ஷுட் கோ லைக் தட். நான் இங்க போடுறேன். ஸோ செக்கிங் கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூ இருந்தா இட் இஸ் டூயிங் ஒன் ஒர்க், ஃபால்ஸ் இருந்தா இட் இஸ் டூயிங் சம் அதர் ஒர்க்னா இங்க போடணும். இங்க ட்ரூ ஃபால்ஸ் வரணும், இங்க ஃபால்ஸ்னா இங்க இப்படி வரணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஹேவ் டு ட்ரா த ஃப்ளோ சார்ட் ஃபார் இஃப் கண்டிஷன். லூப் வரும்போதும் அப்படிதான். இங்க முடிஞ்சிருச்சா, அதுல இருந்து இங்கேருந்து இப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கேயே டிஸ்பிளே சம்மன் போட்டுட்டு இங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. யூ ஷுட் நாட் டூ தட். ஓகே, இட் ஹேஸ் டு கம் டவுன். Got it? So this is the proper way of drawing the flowchart. Next we have pseudocode. Pseudocode அப்படிங்கிறது என்ன? Informal way of describing the steps. நம்ம ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அது அல்காரிதம். இன்ஃபார்மலா டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா that is pseudocode, and it is not using any strict programming language, syntax எதுவுமே அங்க இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, if the student marks is greater than or equal to 50, display passed, else display failed. இங்க இன்புட் வாங்குறோம், ப்ராசஸ் பண்றோம், கண்டிஷன் செக் பண்ணணும், எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம எப்படி பேசுறோமோ அது அப்படியே எழுதுறதுக்கு பேர் தான் pseudocode. Got it? So hope you understood all these. So practice நிறைய பண்ணுங்க, அப்பதான் வந்து algorithm flowchart ஈஸியா வரும். whichever you have in your textbook, that is more than enough. bookலயே book back exercises சரி, examples சரி நிறைய இருக்கு. Practice all those. Okay, we'll meet you in another video. Thank you. Happy learning.